ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், தைப்பட்டம் ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம தோட்டத்தில் நிறைய அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அறுவடை வீடியோ தான். வாங்க போய் காய்கறிகளை அறுவடை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடையை ஃபர்ஸ்ட் இந்த சுரைக்காயிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் சுரைக்காயை இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ண போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வழக்கமான அந்த குண்டு சுரைக்காய் தான் உள்ளே இருக்கு பாருங்க. அறுவடை பண்ணிடலாம். இன்னமும் கூட பெருசாகும். இது வந்து பாதி சைஸ் தான் வந்திருக்கு. இருந்தாலும் இது பிஞ்சா சமைச்சோம்னா அப்படியே தோலோடய சமைக்கலாம். கொஞ்சம் முத்திடுச்சுன்னா தோலை எடுத்துட்டு தான் சமைக்க முடியும். சுரைக்காய்க்கு அடுத்ததா அறுவடையில இந்த ரெட் லாங் பீன்ஸ் அறுவடை பண்ண போறோம். நல்லா நீட்டா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன். அடுத்ததா இங்கே 2 லாங் பீன்ஸ் இருக்கு, அதையும் பறிச்சிருவோம். நல்லா பெருசு பெருசா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில் அடுத்ததா தக்காளி தான். பாருங்க, நிறைய தக்காளி இருக்கு. இப்போ வந்து நாட்டு தக்காளியும் அறுவடைக்கு ரெடியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது ஒரு வகை கொடி தக்காளி. இதுவும் இப்போ வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. அழகா பழுத்திருக்கு பாருங்க. இது வந்து நல்லா கொடி கொடியா பெருசா வளர்ந்துகிட்டே போகும். அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி கட்டி வச்சோம்னா நல்லா வந்து காய்க்கும். பாருங்க, இது மாதிரி நல்லா உயரமான குச்சி வச்சு கட்டி விடும்போது நல்லா படர்ந்து வளரும் செடி. அதே மாதிரி காய்களும் நிறைய கொடுக்கும். பாருங்க, அப்படியே கொத்து கொத்தா இருக்கு காய்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தக்காளியே நிறைய அறுவடை இருக்கு. எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசா போகும், பாக்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். பறிச்சுட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில தக்காளிக்கு அடுத்ததா மரவெண்டை. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு தடவையும் மரவண்டில இருந்து நிறைய காய் அறுவடை பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்பவும் நிறைய காய்கள் இருக்கு. எல்லாத்தையும் நான் முடிச்சு காமிக்கிறேன். இதுலயே பாருங்க எத்தனை காய் இருக்குன்னு. இந்த ஒரு செடியிலே 5 காய் இருக்கு அறுவடைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில அடுத்ததா அவரைக்காய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய 2 கொடி அவரையிலையும் அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில அவரைக்காய்க்கு அடுத்ததா கத்திரிக்காய். கத்திரிக்காயில ஃபர்ஸ்ட் வேங்கரி கத்திரி அறுவடை பண்ணிடலாம். இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்ம விதைக்காக விட்டுருந்த காய் வந்து நல்லா கனிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதையும் அறுவடை பண்ணிக்குவோம். அடுத்ததா இந்த செடியிலயும் ஒரு விதைக்காய் இருக்கு. அதுவும் பாருங்க, ஒரே சைஸ்ல 2 காய் இருக்கு. இதையும் அறுவடை பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில இந்த கத்திரிக்காய்க்கு அடுத்ததா மூக்குத்தி அவரை. பாருங்க, அங்கங்க நிறைய காய் இருக்கு. இதையும் நான் அறுவடை பண்ணிட்டே காட்டுறேன். இப்போ அறுவடையில அடுத்ததா தொப்பி கத்திரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொப்பி கத்திரி நம்மளுடைய தோட்டத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா வருது. எத்தனை காய்கள் இருக்கு பாருங்க, ஒரே டைம்ல நிறைய காய் விட்டு இருக்கு. இப்போ வந்து அறுவடைக்கு இந்த ஒரு காய் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில இன்னும் காய்கள்லாம் பறிக்க வேண்டி இருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி இங்க இருந்து க்ரோபேக் கார்டனுக்கு நம்ம போகணும். அதனால இங்க இருந்து பூக்களையும் அப்படியே பறிச்சுட்டு போயிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூக்கள் அறுவடையில ஃபர்ஸ்ட் இந்த ரெட் ரோஸ் பறிச்சிருவோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா பெருசா பூத்திருக்குன்னு. இந்த செடி வாங்கி வச்சதுல இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பூ வந்திருக்கு. இது வாங்கும் போது இதுல பூக்களே இல்ல, வெறும் குச்சி மட்டும் தான் நின்றுட்டு இருந்தது. இப்ப வந்து வச்சதுக்கு அப்புறம் நிறைய துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததா ஒயிட் ரோஸ். பாருங்க எவ்வளவு சூப்பரா பூத்திருக்குன்னு. இதையும் பறிச்சுட்டு போயிடுவோம். இப்ப வந்து ஒயிட் ரோஸ் வந்து நிறைய பூக்கள் பூக்குது. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க என்னுடைய பூக்கள். அடுத்ததா இந்த டபுள் கலர் ரோஸ். பாக்கிறதுக்கு எல்லோன்னு சொல்ல முடியல, ஆரஞ்சுன்னு சொல்ல முடியல, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலையும் பறிச்சுட்டு போயிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இலையில எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் மிளகாயும் பறிச்சுட்டு போயிடுவோம். பாருங்க, நல்லா மிளகா பெரிய பெரிய சைஸ்ல ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அடுத்ததா கொஞ்சம் செரி டொமேட்டோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சந்துக்குள்ள போயிட்டு குட்டி குட்டியா அழகா காய்ச்சிருக்கு. இது நம்ம பறிக்கும் போதே நசுங்கிடும் போல இருக்கு, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், க்ரோபேக் கார்டனுக்கு வந்தாச்சு. இப்போ இங்க வந்து கத்திரிக்காய் தான் பறிக்க போறோம். இந்த செடியில இருந்து தான். அடுத்ததா ஒரு வேங்கரி கத்திரி. இது பெரிய காய் வந்து விதைக்காய். அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த சின்ன காய் தான் பறிக்க போறேன். அடுத்ததா இந்த செடியில இருந்தும் கொஞ்சம் கத்திரிக்காய். இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைட்ல முன்னாடி பக்கத்துல இருக்கக்கூடிய செடி. இது ஒரே செடி தான், ஆனா இதுல நிறைய காய்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்பப்ப பறிப்போம். இப்பவே பாருங்க எத்தனை பிஞ்சுகள் தெரியுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பூக்களோட அறுவடையில இந்த ஒரு பூவையும் சேர்த்துக்கலாம். அப்படியே கூடவே இந்த இருவாச்சி மல்லி பூக்களையும் சேர்த்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடை ரொம்ப ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. காய்கறிகள், பூக்கள்னு சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.